வணக்க மக்களே, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதாம். சம்பவம் செய்த எடப்பாடியா நள்ளிரவில் கையெழுத்தான அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்ன, யாருக்கு எத்தனை தொகுதிகள், கசிந்த ரகசிய அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதாவது ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற்ற பின்பு கண்டிப்பாக அதன் பிறகு மே 4 ஓட்டு எண்ணிக்கை கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் களம் தற்பொழுது கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான எதிர் அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமான் என கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. திமுக கூட்டணி, எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி, தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி மற்றும் முதன்முறையாக தேர்தலை சந்திக்க தயாராக வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என தமிழகத்தில் ஒரு பெரிய பலப்பரிச்சையே உண்டாகி இருக்கிறதா. வரும் 30 இந்த வேட்புமனு தாக்கல் எல்லாம் தொடங்கிய சூழலில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியாகவே நீடித்து வந்தது. குறிப்பாக பாஜக, பாமக மற்றும் அமமுக போன்ற ஒரு பிரதான கட்சிகளுடன் சுமூகமான முடிவை எட்டுவதில் சவால்கள் எல்லாம் நீடித்து வருகிறதா. கூட்டணி தலைவர்கள் டெல்லி வரை சென்று தனது ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சிக்கலை தீர்க்கும் பொருட்டு பாஜக மேலிட பொறுப்பாளர் அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்படப்போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இது நீண்ட நேரம் இழுபறி முடிவுக்கு வந்தது. இந்த பேச்சுவார்த்தையின்படிதான் பாஜகவிற்கு கண்டிப்பாக 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், டிடிவி தினகரன் அவர்களுக்கு அமமுகவிற்கு 11 தொகுதியிலும் கண்டிப்பாக ஒதுக்கப்படுவது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதா. இதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமையகத்தில் இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்திருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடுகையில் பாமகவுக்கு வழங்கப்பட்ட அந்த 23 தொகுதியிலிருந்து இந்த முறை 5 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 18 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா. எஞ்சியுள்ள சிறிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகளும் இன்று கண்டிப்பாக இரவுக்குள் அது இறுதி செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு நம்பிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் சில தினங்கள் உள்ள நிலையில் அதிமுக தனது கூட்டணியை இறுதி செய்யும் களம் அல்லது இறங்கியிருக்கிறதா. தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பதை, கூட்டணி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக இன்று மாலைக்குள் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் யாருக்கு எவ்வளவு சீட் என்பதை கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது கடந்த முறை பாஜகவிற்கு குறைந்த தொகுதி ஒதுக்கப்படும் நிலையில் இந்த நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு அதிக தொகுதிகள் கொடுக்க பாஜக டெல்லி தலைமையோ எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.